ட்ரம்ப்னு சொன்னாலே டேரிஃபு, டேரிஃப்னு சொன்னாலே ட்ரம்ப். இதுதான் நம்ம ஞாபகத்துக்கு வந்துட்டு இருந்துச்சு இவ்வளோ நாளாக. இதை வச்சு நிறைய பங்கு வர்த்தகத்தில் ஈடுபடக்கூடிய நபர்கள் பக்குன்னு இருந்தாங்க. அவங்களுடைய நிமிடங்கள் ஒவ்வொன்றும் திக்குன்னு இருந்துச்சு. திடீர்னு பார்த்தா ட்ரம்ப் அவர்கள் போட்ட இந்த டேரிஃப் வேணாம்ப்பா, அது சரிப்பட்டு வராது, இல்லீகல் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு தீர்ப்பு வந்ததாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இதை பற்றியான டீட்டெயில்டு விளக்கம் அப்படிங்கிறது நாளைக்கு தான் ரிலீஸ் ஆகும். எது எப்படியா இருந்தாலும் கண்டிப்பாக இந்தியாவினுடைய பங்கு வர்த்தகம், அதை சார்ந்திருக்கக்கூடிய பல செய்திகளில் இது ரொம்ப பெரிய அளவில் இம்பேக்ட் ஏற்படுத்த போகுது. உலக அளவில் பொருளாதாரத்தில் பல நாடுகளை கவிழ்ப்பதற்காக ட்ரம்ப் அவர்கள் இந்த டேரிஃபை பயன்படுத்தினார் என்றும், சில நாடுகளை அவருடைய தன்வசப்படுத்துவதற்கும் தன்னுடைய அடிமையாக மாற்றுவதற்காகவும் இந்த டேரிஃப் அப்படிங்கிற ஆயுதத்தை பயன்படுத்தினார். ஸோ நிறைய நாடுகள் ட்ரம்ப் அவர்கள் விதித்த அந்த டேரிஃபுக்கு நாங்கள் உட்படுகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க ட்ரேடு நடத்திட்டு இருந்தாங்க. அப்போது ஒரு விஷயத்தை நம்ம செய்கிறோம், அந்த விஷயம் தப்புன்னு சொல்லி வரும்போது அதுக்கு ரீஃபண்ட் கொடுக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 150 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கான ரீஃபண்ட் அப்படிங்கிறது அமெரிக்கா கொடுப்பாங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு பெரும் கேள்வி உருவாகி இருக்கிறது. இது மட்டும் கிடையாதுங்க, இந்த உலகத்தில் வேறு பல செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. அது எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம். நான் உங்கள் விக்கி, இது உங்கள் தமிழ் விதை. ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள். நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு நல்லா படம் வரைய தெரியும், இல்லை ஏதாவது கிறுக்கிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுடைய நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான எல்லா ஃபெசிலிட்டி, ஒரு 168 பீஸ் ஆர்ட் செட் இருக்கா அப்படின்னு கேட்டால் இருக்குது. மறுபடியும் ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம். இதுதான் இதை பற்றியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோக்கு எண்டில் இருக்குது, வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க. அடுத்ததாக அமெரிக்கா ஈரான் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது தான். என்ன எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க? என்ன கோல்டு டைமண்டையா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்கன்னு கேட்டால் இல்லை, த்ரெட் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறத செஞ்சுருக்காங்க. என்ன அடித்தா நீ காலி, ஒன்று அடித்தா நான் காலி அப்படிங்கிற மாதிரி இரண்டு பேருமே மாற்றி ஏய் வந்து பாருடா. நம்ம ஊர்லலாம் தமிழ் படத்தில் ஹீரோக்கு எதிராக வில்லன்கள் ஏய் அப்படின்னு சொன்ன பின்னாடி இந்த ரெண்டு பேர் ஓடி வருவாங்களா, அப்படி இப்படின்னு சொன்ன வருவாங்களா, அதே மாதிரி தான் ட்ரம்ப் அவர்கள் அப்படின்னு சொன்னோன்னு ஒரு விமானம் தாங்கி கப்பல், இப்படின்னு சொன்னோன்னே இன்னொரு விமானம் தாங்கி கப்பல் நேராக மிடில் ஈஸ்ட்டில் போய் அவங்களுடைய வேலையெல்லாம் ஈடுபட்டு இருக்கும்போது, இப்படின்னு சொன்னோன்னே ஒரு 4-5 ஃபைட்டர் ஜெட்டு இது எல்லாத்தையுமே நிலைநிறுத்தி வச்சுருக்காங்க. ஜோர்டன் ஏர்ஸ்பேஸ்லாம் நிப்பாட்டி வச்சுருக்காங்க. அப்போ இது எல்லாத்தையும் பார்க்கும்போது ஈரான் அடிச்சிருவாங்கடோய் அப்படின்னு சொல்லி எல்லாருமே பேசிகிட்டு இருக்கும்போது தான் ஜெனிவாவில் 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்கப்பா, நீங்கள் பாட்டுக்கு இது எதுவும் இல்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்க, அவங்க 2 பேரும் சமாதானமாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த செய்தியெல்லாம் வெளிவந்துச்சு. திடீர்னு பார்த்தா 10 நாள் தான்ப்பா, அதுக்கு மேலே தாங்காது, பார்க்க வேண்டியவங்க உறவுக்காரங்களாம் வந்து பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி ஈரானுக்கு கெடு அப்படிங்கிறத 10 நாட்களாக கொடுத்திருக்கிறார் ட்ரம்ப் அவர்கள். இந்த 10 தினங்களில் அணு ஆயுத ஒப்பந்தத்தையும் அதே மாதிரி இன்னும் சில ஒப்பந்தங்கள் எல்லாத்துக்குமே ஈரான் ஓகே சொல்லணும். அப்படி ஓகே சொல்லலைன்னா முடிஞ்சிருச்சு, நான் உனக்கு என்ன வேணாலும் செய்வேன், நீ நிறைய பேட் திங்ஸை அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும் அப்படிங்கிற எச்சரிக்கையை ட்ரம்ப் அவர்கள் கொடுத்திருக்கிறார். அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய செய்தி லுலா மற்றும் ட்ரம்ப் அவர்கள். என்னப்பா என்ன செய்தி அப்படின்னு கேட்டிங்கன்னா, டேரிஃப் அப்படிங்கிறத வச்சு தான் இவங்க 2 பேருக்குமான அந்த ஒரு தர்க்கம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இந்தியா டுடேக்கு பிரேசிலினுடைய அதிபர் லுலா அவர்கள் ஒரு ப்ரெஸ் மீட்டில் அவர் உட்கார்ந்துருக்கும் போது அவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு, 80 வயசான 2 பேர் சேர்ந்து ஒரு ஃபைட்டுக்கு தேவையில்லை, 2 பேரும் சேர்ந்து ஃபைட் போட வேண்டியில்லை, குறிப்பாக இந்த டேரிஃப் சம்மந்தமாக எந்த ஃபைட்டும் தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஒரே வார்த்தையில் முடிச்சு விட்டாப்ல. ட்ரம்ப் அவர்கள் 80 வயசு ஆனாலுமே என்னப்பா இப்படி போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கியப்பா அப்படிங்கிற மாதிரி இப்போது லுலா அவர்களுடைய இந்த கமெண்ட்ஸை உலக நாடுகள் எப்படி எதிர்கொள்ள போகிறார்கள் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். கிரீஸ் இன்றைக்கி முக்கியமான முடிவை கிரீஸ் அரசாங்கம் எடுத்திருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக மைக்ரன்ஸ் இருப்பாங்கள்ல, கிரீஸ் நாட்டுக்கு வெளிநாடுகளிலிருந்து எப்படியாவது பொழைச்சிடலாம், அங்கே போய் நமக்கு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குது, நம்ம குடும்பத்தை காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்லி வந்தவங்க இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு தனியாக ஆஃப்ரிக்காவில் ஒரு ஹப் அப்படிங்கிறத க்ரியேட் பண்ணி அங்கே அவங்கள மீள்குடியமர்த்தல் செய்யலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய முடிவு. ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு நாடுகளும் அவங்க நாட்டுக்கு வரக்கூடிய மைக்ரன்ஸை வெளிநாடுகளில் ஏதோ ஒரு இடத்த வாங்கி போட்டு அதில் ஒரு ஹப்பை க்ரியேட் பண்ணி அங்கே தான் இந்த மாதிரியான நபர்கள் வாழ்வார்கள், அவங்கள நாங்கள் அங்கே கொண்டு போயிடும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் எப்படி அக்செப்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தெரியலை. இது அமெரிக்கா, UK போன்ற நாடுகள் பல வருடங்களாகவே செய்து வருகிறது. ஏன் இந்தியா கூட இலங்கையில் நம்முடைய தொப்புள்கொடி உறவுகளை இதே மாதிரி ஏதோ ஒரு இடத்துல அடைச்சி தான் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமை தானே இருந்துகிட்ருக்கு. இன்னும் அவங்களுக்கு நம்ம குடியுரிமை கொடுக்கல, ஏகப்பட்ட விஷயங்கள் அதுக்கு பின்னாடி இருக்குது. அதே மாதிரி உலக நாடுகள் என்ன செய்கிறாங்க, இப்படி அவங்க நாட்டு சொந்தங்களுக்கும் அவங்க நாட்டு பிரஜைகளுக்கும் வெளியிலேருந்து வர்றவங்களால வேலைவாய்ப்பு பறிக்கப்படுகிறது, அவங்களுக்கான நிதியுதவி அங்கே மறுக்கப்படுகிறது. அந்த நிதியுதவியை வச்சு தான் மைக்ரன்ஸுக்காக நாங்கள் நிறைய பிளான்ஸ் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இதனால் உள்நாட்டிலேயே ஏகப்பட்ட எதிர்ப்புகள் உருவாகி வருகிறது மைக்ரன்ஸ் அப்படிங்கிறவங்களுக்கு எதிராக. இது ஒவ்வொரு நாடையும் பாதிக்கிறது அப்படிங்கிறதுனால இந்த மாதிரியான அரசாங்கங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு உள்நாட்டில் ஆதரவு பெருவாரியாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஜப்பானுடைய ஃபார் ரைட் பிரைம் மினிஸ்டர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க, பீஸ் ட்ரீட்டியை பற்றி பேசியிருக்காங்க. என்னப்பா டக்கேஷி அவர்கள் பீஸ் ட்ரீட்டியை பற்றி பேசியிருக்காங்களா? யார் கூட அப்படின்னு கேட்டால் ரஷ்யா கூட பீஸ் ட்ரீட்டியை பற்றி பேசியிருக்காங்க. உண்மையிலேயே ரஷ்யா கூட ஜப்பான் பீஸ் ட்ரீட்டியில் மட்டும் சைன் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேறு லெவல் சம்பவமாக இருக்கும்.
அமெரிக்காவுக்கு அது பெரிய அச்சுறுத்தலாகவும் இருக்கும். அடுத்ததாக வின்டர் ஒலிம்பிக்ஸில் தான் நார்வே, அது ஒரு குட்டி நாடு தானப்பா அப்படின்னு சொல்லி நாமெல்லாம் எட்டி பார்க்குற தூரத்தில் நார்வே இருந்தாலுமே, நார்வேயை பொறுத்த வரைக்கும் வின்டர் ஒலிம்பிக்ஸில் அவங்க ஒரே வின்டர் ஒலிம்பிக்ஸில் அதிக மெடல் வாங்கினது அப்படிங்கிறது 2026 தான் அப்படிங்கிற ரெக்கார்டுக்கு வந்திருக்காங்க. ஸோ வின்டர் ஒலிம்பிக்ஸ் நார்வேயினுடைய கோல்டு மெடல் அந்த வேட்டை அப்படிங்கிறது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இண்டிபெண்டன்ட் என்கொயரி அப்படிங்கிறது இந்த ராயல் குடும்பத்தின் சார்பாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு பெரும் செய்தி இன்னைக்கு யூகே முழுவதுமாக பரவி வருகிறது. சொல்லப்போனால் பிரின்ஸ் ஆண்ட்ரூஸ் அவர்கள் அரசு செய்யப்பட்டிருக்கிறார். எப்ஸ்டீனுடைய அந்த தொடர்பு இருக்குது அப்படிங்கிறது தான். அது மட்டும் இல்லாமல் ராஜ குடும்பம் முழு ஒத்துழைப்பு செய்யும். பிரின்ஸ் ஆண்ட்ரூனுடைய வீட்டுக்கெல்லாம் போய் நேற்றே காவல்துறை அதிகாரிகள் ரைடெல்லாம் பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இமெயில் அனுப்பினதுக்கான எவிடன்ஸ் எங்ககிட்ட இருக்குது. அதனால தான் பிரின்ஸ் ஆண்ட்ரூஸ் அவர்களை நாங்கள் கைது பண்ணுறோன்னு சொல்லியிருந்தாங்க. பட் இதையும் தாண்டி ஏகப்பட்ட நபர்கள், அதுவும் இதிலிருந்து மீண்டு வந்தவர்கள் பிரின்ஸ் ஆண்ட்ரூஸ் மேலே குற்றச்சாட்டை சுமத்தியிருந்தார்கள். கடைசியாக இறந்து போனவங்க 2025 இறந்து போனவங்க கூட பிரின்ஸ் ஆண்ட்ரூஸ் என்னை தப்பாக பயன்படுத்தினார் அப்படின்னு சொல்லி அந்த பெண் வாக்குமூலம் இருக்கு, அவங்களுடைய புத்தகமும் இருக்கு. இப்படி இருக்கும் பட்சத்தில் அடுத்ததாக ஒரு என்கொயரி பிறகுதான் இவங்களுக்கு தண்டனை அப்படிங்கிறதெல்லாம் யாரை ஏமாற்றுவதற்கு அப்படிங்கிறது பெரும் கேள்வி. இதுக்கு பின்னாடி ஒரு 115 லட்சம் கோடி ரூபாய் விளையாடுகிறது அப்படிங்கிறத எப்ஸ்டீன் பாகம் 5ல் நம்ம பார்த்துருந்தோம். பார்க்காத டிபி ட்ரூப்ஸ் தமிழ் பட்சத்தில் அந்த வீடியோவை பார்த்து விடுங்கள். ரமதானுடைய ஃபர்ஸ்ட் ஃப்ரைடே அப்படின்னு சொல்லும்போது அலெக்சா மசூதியில் ப்ரேயர்ஸை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தகவல், அலெக்சா மசூதி அப்படின்னு சொல்லும்போதே ஈரான், குறிப்பாக இப்போ இஸ்ரேல், அமெரிக்கா, ஈரான் கூட சண்டைக்கு போவாங்களா, அதுவும் ரமதான் மாதத்தில் சண்டைக்கு போவாங்களா, அப்படி போனால் என்ன நடக்கும், எத்தனை நாடுகள் ஈரானுக்கு உதவி செய்வாங்க, அலெக்சா மசூதியில் வேறு ஏதாவது விபரீதம் நடக்குமா, இப்படிங்கிற பல கேள்விகள் உருவாகி வருகிறது. பொதுவாக ரம்தான் மாதம் அப்படின்னு சொல்லும்போதே அங்கே பெரிய டென்ஷன் ஒன்று உருவாகும். அதுலேயும் அவங்களுடைய புனித மாதத்தில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் அப்படிங்கிறத அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் விரும்பவே மாட்டாங்க. ஸோ ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா வெறும் 10 தினங்கள் மட்டுமே நாங்கள் இந்த மாதிரி டைமை கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது அது ரமதான் மாதத்துக்குள்ளேயே வர்றதுனால இங்கே சிக்கல் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த அரபுலகத்தையும் பாதிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஈரான் அடிச்சிட்டாங்கன்னா ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் வழியாக 20 மில்லியன் பேரல்ஸ் அப்படிங்கிறது அவங்களுடைய ட்ரேடை நடத்த முடியாமல் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய கச்சா எண்ணெய் உற்பத்தியில் 20% பாதிப்படையும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதனால் பொருளாதாரம் எந்த அளவுக்கு மந்த நிலைமை ஆகும், எந்த அளவுக்கு விலைவாசி உயரும் அப்படிங்கிறத நீங்களே கெஸ் பண்ணிக்கோங்க. துருக்கி இன்னைக்கு ஒரு ஜேர்னலிஸ்ட்டை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. எதுக்காக அப்படின்னு கேட்டால், பிரசிடென்ட் எர்டகன் அவர்கள் இருக்கார்ல, அவரை தப்பாக பேசிட்டார் அந்த ஜேர்னலிஸ்ட் அப்படிங்கிறது அவங்க வச்சிருக்கக்கூடிய குற்றச்சாட்டு. ஆனால் உண்மையிலேயே இந்த ஜேர்னலிஸ்ட் துருக்கி நாட்டை சார்ந்தவங்க கிடையாது, துருக்கி, ஜெர்மனி இப்படி 2 நாட்டையும் சார்ந்தவர். அப்போ ஜெர்மனி அரசாங்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, உடனடியாக அவங்களை நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்கள், இப்படிலாம் நீங்கள் அவரை அரெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களுடைய உரிமைக்காக ஜெர்மனி இப்போது குரல் கொடுக்க ஆரம்பித்திருக்கிறது. துருக்கி, சவுதி அரேபியா 2 நாடுகள் சேர்ந்து 2 பில்லியன் சோலார் பவர் டீல் அப்படிங்கிறதுல சைன் போட்டிருக்காங்க. 2 நாடுகளுடைய கூட்டமைப்பு அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு மாற்றமாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா அரபுலகத்தில் 2 நாடுகள் அண்ணன் தம்பி, இல்லாட்டி 2 பேருமே அண்ணன் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய போட்டிகள் இருக்கக்கூடிய நாடுகளில் துருக்கியும் சவுதி அரேபியாவும் ஒன்று தான். அப்போ இந்த துருக்கி, சவுதி அரேபியா எதிர் திசையிலிருந்து சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ ஒரே கூட்டமைப்பில் உருவாகி நாங்கள் இந்த எங்களுக்கான அடுத்தடுத்த டீலை சைன் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு பெரிய மாற்றம் தானே. ஸ்வீடன் அடுத்ததா 1.2 பில்லியன் யூரோக்கான ஒரு உக்ரைன் மிலிட்டரி எய்டு பேக்கேஜுக்கு ஓகே சொல்லியிருக்காங்க. டோட்டலாக 9.63 பில்லியன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, அவங்களுடைய உதவியை உக்ரைனுக்காக மட்டுமே செஞ்சுருக்காங்க ஸ்வீடன். கேங்ஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஹைட்டி, இந்த மாதிரி சுடான் பகுதியெலாம் நீங்கள் பார்க்கலாம். அதுலேயும் ஹைட்டியில் அங்கே இருக்கக்கூடிய கேங்ஸுக்கு அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள், குறிப்பாக குழந்தைகள் என்ன செய்யப்படுகிறார்கள், பயன்படுத்தப்படுகிறார்கள், அவங்களுக்கு ஆயுத பயிற்சி வழங்கப்படுகிறது அப்படிங்கிற தகவல் இன்னைக்கு உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது. மார்க்கோ ரூபியோனுடைய மியூனிச் ஸ்பீச் யாராவது கேட்டிங்களா? அதை கேட்கலன்னா தயவு செஞ்சு கேட்டுருங்க. அதுக்கான எக்ஸ்பிளனேஷனை திங்கக்கிழமை தமிழ் பட்சத்தில் பார்த்துடலாம். நான் நிறைய விஷயங்கள் அதை பற்றி குறிப்பெடுக்க வேண்டியதாக இருக்குது. அதெல்லாம் எடுத்து முடித்து ஒரு வீடியோவாக திங்கக்கிழமை உங்களுக்கு நான் ரிலீஸ் பண்ணுறேன். சவுத் ஆஃப்ரிக்காவை பொறுத்த வரைக்கும் அவங்க 3 பில்லியன் LNG பிளான்ட் அப்படிங்கிறத இப்போ ரெடி பண்ணுறதுக்கான கம்ப்ளீட் பிளானில் இருக்காங்க. ஆஃப்ரிக்காவை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 29.5 ட்ரில்லியன் அளவுக்கான மினரல்ஸ் ஆப்பிரிக்க நாடுகளில் இருப்பதாகவும் செய்திகள் வெளியாகியிருக்கிறது. அப்போ ஆஃப்ரிக்காவை துண்டு துண்டாக வெட்டி ஒவ்வொரு நாடும் பகிர்ந்து அவங்கவுங்க மினரல்ஸை நாங்கள் எடுத்துக்கிறோம்ப்பா, ஆப்பிரிக்க நாட்டு மக்களுக்கு இதெல்லாம் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி மேற்குலக நாடுகள் சொல்லுவாங்கள்ல, அதை எதிர்த்து சில நாடுகள் மட்டும் ஆஃப்ரிக்காவில் உருவாகி கொண்டிருக்கிறார்கள். சில தலைவர்கள் இப்படி ஆப்பிரிக்க நாட்டை சேஃபாக ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு போகலாம் அப்படிங்கிற முயற்சியில் ஈடுபட்டு இருக்காங்க. பட் இதை தாண்டி மேற்குலக நாடுகள் அவங்களுடைய சதிவலையில் பல ஆப்பிரிக்க நாடுகளையும் திண்டாட வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. 168 பீஸ் ஆர்ட் செட் அப்படின்னு சொல்லும்போது 48 கிரையான், 48 ஆயில்
பேஸ்டல், 24 மார்க்கர், 24 மினி கலர் பென்சில், 12 வாட்டர் கலர் கேக்ஸ், 6 பிளாஸ்டிக் கிளிப்ஸ், ஒரு பென்சில் ஷார்ப்னர், ஒரு பிளாஸ்டிக் பேலட், ஒரு எரேசர், ஒரு பெயிண்ட், ஒரு க்ளூ, ஒரு ஹெச்பி பென்சில், இது இல்லாமல் ஒரு ஸ்டிக்கர், 2 பேண்ட், இது எல்லாம் சேர்த்து இப்போ ஒரு ஆஃபராக கிட்ஸ் பெஸ்ட்டில் கொடுத்துட்ருக்கோம். வேணுங்கிறவங்க கீழே இருக்கக்கூடிய லிங்க் வழியாக வாங்கிக்கோங்க. கடந்த முறையும் நிறைய பேருக்கு இது கிடைக்காம போயிடுச்சு. இந்த முறை ஸ்பீடாக வந்து வாங்கிக்கோங்கப்பா. ரொம்ப விலை கம்மியாக போட்டிருக்கோம், சீக்கிரமாக வந்து வாங்கிக்கோங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நிறைய செய்திகள் பார்த்துருக்கோம். இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் விதையில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.